இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க அப்பா பாதியிலே வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப பேய போற மடியில யாரும் நலஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு போவாரு. இவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா கார்ல ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்குவாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கை எல்லாமே பிளாக் கலர்ல மாறிக்கிட்டு வரும். இந்த பொண்ணு எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க அப்பா எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு. திடீர்னு இவங்க கார் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் மீறி ஒரு இடத்துல போயிட்டு சொல்றீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். மொத்தத்துல அந்த ரோடே பிளாக் ஆகிருக்கும். உடனே இவங்க எல்லாரும் கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்குவாங்க. இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்குனே தனியா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள அவங்க பசங்களை விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. இந்த மழையில யாரு நனைஞ்சாலும் அவங்க சாம்பியா மாறிடுவாங்க. அதனால யாரும் வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிடும். இவங்க அப்பா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். இவங்க அம்மா அந்த டோரை யாரும் ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா அதை கேட்காம அங்க இருக்க டோரை ஓபன் பண்ண போயிடும். ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுல நனைஞ்ச ஒரு ஆளு பாத்தீங்கன்னா சாம்பியா மாறி இருக்குவாரு. அந்த ஆளு திடீர்னு இந்த பையனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவாரு. உடனே இவங்க அம்மா அந்த பையனை காப்பாத்த போயிடுவாங்க. காப்பாத்த போனா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த மழையில் நனைஞ்சு சாம்பியா மாறிடுவாங்க. சாம்பியா மாறினா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கடைசியா இவங்க 2 பேரும் மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்குவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. அதனால லாஸ்டா ஒரு டைம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண போகுவாங்க. ஆனா அவங்க அப்பா கூட அந்த காலை எடுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் திட்டக்கிட்ட 5 வருஷம் ஆகிடும். இந்த பையனும் ரொம்பவே பெருசாகிடும். இந்த பையன் 5 வருஷமா இந்த ரூம்குள்ள இருந்ததுனால அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். உடனே அங்க இருக்க கண்ணாடியில அவன் குத்த ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து அவங்க அக்காவை பாத்தீங்கன்னா நான் நாளைக்கே வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஒரு சூட்டை மாட்டிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே போனா இவ கண்ணு கேட்டின தூரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா இடமும் அமைதியா இருக்கும். இதை பத்தி அவங்க தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும். நினைச்சு இவங்க 2 பேரும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல கடைசியா இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்குவாங்க.